ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பியோர் சில்க் சாரியை எப்படி ப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிளைண்ட்டுக்கு நான் வீட்டுக்கே போய் அவங்களோட மெஷர்மெண்ட்டை வந்துட்டு சாரிலேயே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு 6 ப்ளீட்ஸ் இல்லைன்னா 7 ப்ளீட்ஸ் இருந்தால் போதும், எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க. வேறு எந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுமே என்கிட்ட கேட்கல. ஸோ நான் அதை கன்சிடர் பண்ணி நான் 6 ப்ளீட்ஸ் எடுத்து நீட்டாக அயன் கொடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், பல்லு ப்ளீட்ஸில் இருக்க எல்லா பின்னையுமே இன்விசிபிளாக உள்ளே வந்துட்டு பின் பண்ணிக்கிட்டேங்க. பல்லுவை நீங்கள் ஓப்பனாக விடுவீங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு பல்லு வந்துட்டு பின் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் இன்விசிபிளாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு பின் பண்ணிக்கலாங்க. அது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியே பின் அசிங்கமாக தெரியாது. நீங்கள் ரிமூவ் பண்ணவும் தேவையில்லை. நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பட் கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னென்னா, மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தாலுமே அவங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ், பல்லு ப்ளீட்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் ஓப்பன் பல்லுவாக விட போகிறீங்களா இல்லை பின் வந்துட்டு உள்ளே இன்விசிபிளாக பண்ணி தரவா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கணும். அப்புறம் ப்ளஃபியாக வேணுமா இல்லை எனக்கு வந்துட்டு பேட்டாக வேணுமோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி தரணுமா இல்லை வந்து ஹேங்கர் ஃபோல்டு பண்ணி தரணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு, ஏன்னா கிளைண்ட் அவசரத்தில் சொல்ல மறந்துருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு நாலேஜ் இருக்காது. அதை பற்றி நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு, நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்களா இல்லை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஸோ உங்களுக்கு இதை பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அதை பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம தான் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை அங்கே யூஸ் பண்ணி நம்ம பண்ணணுங்க. ஸோ இந்த சாரியை பொறுத்தவரையில் என் கிளைண்ட் எதுவுமே கேட்கல. 6 இல்லைன்னா 7 ப்ளீட்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு நானாக தான் வந்துட்டு பண்ணேங்க. ஸோ நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டா ஐடியும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நம்மளோட பேஜையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.